ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய ஓய்வு நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது: அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் மோசையை கொண்டு எப்படி செங்கடலை பிளந்து வனாந்தரத்திலே அழகாய் நடத்தி, இன்னும் கீழிருக்கிற வசனம் சொல்லுகிறது, ஒரு குதிரையை வனாந்தரத்திலே நடத்துகிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் இடராதபடிக்கு அவர் நடத்தி வந்தாராம். இப்படி வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் நடத்தி வந்த விதத்தை குறித்து தீர்க்கதரிசியின் மூலமா இந்த இடத்துல எழுதுகிறார். அவர் எழுதும்போது, தீர்க்கதரிசியின் மூலமாய் எழுதும்போது இந்த வார்த்தையை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார்: அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு என்று சொல்லுகிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மத்தியிலே, அதாவது அவர்களுக்கு நடுவில், மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில் அவர்களை நிறுத்தி மோசேயினுடைய கையினாலே பலத்த காரியங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாராம். இதுல நாம் 10வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினவர்கள் அந்த வழியிலேயே அவர்கள் மாண்டு போனார்கள், அழிந்து போனார்கள், இல்லாமல் போனார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் மூலமாய் பலத்த காரியங்களை மோசேயை கொண்டு நடத்தின தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நம்மத்திலே பரிசுத்த ஆவியானவரை அவர் நிற்க கட்டளையிட்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மத்திலே பரிசுத்த ஆவியானவரை நிற்க கட்டளையிட்டு அவர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். நம்முடைய குடும்பத்தை நடத்த போகிறார். நம்முடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்மை கொண்டு சேர்க்க வேண்டிய இடம் ஒன்று உண்டு. அது கானான் என்கிறதான ஆசீர்வாதத்தின் நிலத்திலே, பாலும் தேனும் ஓடுகிறதான நிலத்திலே நம்மை நிறுத்தி கர்த்தர் மகிமைப்படும்படிக்கு, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மகிமைப்படும்படிக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இவைகளை எல்லாம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவரை அவிழ்த்து விடாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு கவலைகளையும் வேதனைகளையும் உண்டாக்காதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை செய்து, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழ்ந்து, பரிசுத்த ஆவியானவருடைய நடக்கைகளிலே அவரோடு கூட பின் செல்வோமே ஆனால் நம்முடைய வாழ்வு கானான் என்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற வாழ்வாய் இருக்கும். கானானுக்குள்ளாக சென்று அதை அனுபவிக்கிற ஒரு வாழ்வாய் நம்முடைய வாழ்வு இருக்கும். மோசேக்கு முன்பாக பரிசுத்த ஆவியாகிய தேவனை கட்டளையிட்டாரே, அவர் நின்று நடத்தும்படி கட்டளையிட்டாரே, இன்றைக்கு நமக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனை கொடுத்து அவர் மூலமாய் நாம் சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நமக்கு ஒவ்வொரு நாளும் பெந்தேகோஸ்தே நாள் தான். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர்களாக மகிழ்கிற, பரிசுத்த ஆவியானவர்களாக பலப்படுகிற, பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஜெயம் எடுக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு பெந்தேகோஸ்தே நாள் தான். இன்றைக்கு நாம் நினைவு கூறுவோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும், பரிசுத்த ஆவியானவர்களாக வளரவும், நாம் அனல் மூட்டப்படவும், அக்கினி ஜுவாலைகளாய் மாறவும் நாம் இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய முன்னோர்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளாக கொண்டு சென்ற தேவன் நம்மையும் கொண்டு செல்ல, ஆசீர்வாதமான வாழ்வுக்குள்ளாக கொண்டு செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, இதோ நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியவும், பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி, பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கவலை மூட்டாதபடி, பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய், பரிசுத்த ஆவியானுடைய சொல் கேட்டு நடக்கிறவர்களாய் இன்றைக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அன்றைக்கு மோசேக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரை நிறுத்தி, எப்படி நீர் இஸ்ரவேல் ஜனங்களை 30 லட்சம் ஜனங்களை நடத்தினீரோ அப்படியே நீர் எங்களையும் நடத்துவீராக, எங்களையும் இயக்குவீராக ராஜா.
பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு செய்ய வேண்டிய சகல நன்மைகளையும் செய்து முடிப்பீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர்களாக நாங்கள் கலிகூறவும், அனல் மூட்டப்படவும், பரிசுத்த ஆவியானவர்களாக நாங்கள் அக்கினி ஜுவாலைகளாய் மாறவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேரும் அக்கினி ஜுவாலையாய் செய்து நீர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் செய்ய வேண்டிய சகல நன்மைகளையும் செய்து முடிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்குங்க, வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியினாலே ஜெயம் எடுக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை ஜெயத்துல நடத்துவார். God bless you. God bless you.